ஹலோ எவ்ரிவன், 2025 வரப்போகுது. நம்மளோட எஸ்ஆர்ஐ இன்மேட்ஸ் அவங்கவுங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறாங்கன்னு டேரெக்டாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். ரெசல்யூஷன்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்டா. இந்த கேள்வி இப்போ முக்கியம். இந்த தொழிலே தான் தொழிலே தான் நெக்ஸ்ட் இன்னும் டெவலப் பண்ணலான்னு இருக்கோம் புதுசாக. சூப்பர் சூப்பர் சூப்பர். கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் போடலான்னு இருக்கேன். இந்த வாட்டி ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, ரொம்ப டைமாக கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறேன். முக்கியமாக என் பொண்ணு வந்து ஊருக்கே நீ சொல்லிக் கொடுக்குறேன், எனக்கு நீ சொல்லியே கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். நான் இனிமேல் தக்காளி சீனே சாப்பிட மாட்டேன், ஒன்லி வெங்காய சட்னி. நம்மெல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சுன்னு. ராஜாக்கள் மாளிகையும் நான் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணணும், இன்னும் நல்லா ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணணும். அப்புறம் மீன்ஸ் லைக் நம்ம இந்தியாவில் நிறைய ஸ்டேட் சுற்றியாச்சு. ஸோ இனிமேல் அப்ராட் தான். நீ இவ்வளோ தாண்டா வண்டி மாதிரி போயிட்டே இருக்கிறது, எப்படா கோவம் வரும்? 24 நிறையா வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு சின்ன கம்பேக் 25ல் வரும், அது என்னென்ன அப்டேட்டில் பார்க்கலாம். 2024ல் புக்ஸ் படிக்கிறது கம்மி பண்ணிட்டேன். ஸோ புக் ஃபேர் ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் 2025 ஃபுல்லாக புக்ஸ் தான். நான் 1ஆம் எடுப்பேன், 2ஆம் பிரேக் பண்ணிடுவேன். எல்லாரும் ரெசல்யூஷன் கேட்டீங்க. 2025ல நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க? நான் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எழுதுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது என் ரெசல்யூஷன் எடுத்துக்கிறேன். தம்பி, மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்.